நம்ம ஊர் பொள்ளாச்சி அங்க கிடைக்கிற கோகனட் வாட்டரை நம்ம குடிக்கிறோமோ இல்லையோ யூரோப்ல இருக்க மக்கள் ரொம்பவே குடிக்கிறாங்க. கோகனட் வாட்டருக்கு அங்க அதிகமாவே டிமாண்ட் இருக்கு. எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ற இளநீர் கண்டிப்பா 7 இருந்து 8 மாசத்துக்குள்ள வயசுல இருக்க காயா தான் இருக்கணும். ரொம்ப முத்தலா இருந்தா டேஸ்ட் புளிப்பா மாறிடும். அதுக்கு ஃபாரின்ல டிமாண்டே கிடையாது. ரா கோகனட் வாட்டரை பேக் பண்ணும்போது UHT அதாவது அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர்ல ப்ராசசிங் பண்ணாதான் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 6 to 1 இயருக்கு கெடாம இருக்கும். டெட்ரா பேக் TET பாட்டில்ஸ் தான் இந்த கோகனட் வாட்டரை பேக்கேஜ் பண்ணி எக்ஸ்போர்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அந்த இளநீரோட டேஸ்ட் லெவல் கூட கரெக்டா இருக்கணும். அதோட பிரிக்ஸ் லெவல் கரெக்டா 5 to 6.5 குள்ள தான் இருக்கணும். அதுக்கு மேல தாண்டுனா கஷ்டம் தான், பாத்துக்கோங்க. சோ பேக்கேஜிங் கோகனட் வாட்டரை யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, எந்த பையர் அதிகமா இம்போர்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு வால்யூம்ல இம்போர்ட் பண்ணிருக்காங்க, எந்த நாடு இந்தியால இருந்து அதிகமா கோகனட் வாட்டரை இம்போர்ட் பண்ணுது, தமிழ்நாட்டுல இருந்து யாரு கோகனட் வாட்டரை அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றா, இத பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஒரு PDF ஃபார்மட்ல எங்க பிசினஸ் குரூப்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த குரூப்புக்கான லிங்க் பயோல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.